உலகமெங்கு வாழும் தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் எஸ்ஜேபியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஆட்டுத்தலை ஃப்ரைங்க. அதை குழம்பு மாதிரியும் செய்வோம், ஃப்ரை மாதிரியும் செய்வோம். இப்போ ஒரு சக்கத்தியான ஃப்ரை செஞ்சு தோசைக்கு எடுத்து சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடையில் ஆட்டுத்தலை ஒன்று 1/2 கிலோ சைஸில் இருக்கிற மாதிரி க்ளீன் பண்ணி வாங்கின்னு வந்துட்டேங்க. அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது இது 1/2 kg இருக்கும். இப்போ அதுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். செம்மங்க, சும்மா சொல்லக்கூடாது, இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் பிரியர்களுக்கு இதுவும் பிடிக்கும். கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா முக்கி விட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 7 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. கறி வேவலைன்னா இன்னும் 2 விசில் எக்ஸ்ட்ரா கூட வைங்க. ஏன்னா இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணுறோம், அதனால் கறி வெந்துட்டு இருந்தால் சரி. ஏன்னா அங்கே வேவாதுங்க. நம்ம சும்மா அங்கே மசாலாவில் போட்டு மேலாக்கா ஃப்ரை பண்ணி தான் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவோம். 7 விசில் வச்சு இறக்கி ஆச்சு. கறி வெந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க, செக் பண்ணி பார்த்துக்கலாம். வெந்துடுச்சிங்க, செக் பண்ணிட்டேன், வெந்துடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஆயில் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம் 3 சேர்த்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க, சிம்பிளாக செய்யலாம். ஆனியன் 1 எடுத்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிட்டுங்க. காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுக்கலாம். கிள்ளி ஆட் பண்ணிங்க. அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துங்க, அது நல்லா வாசனையை கொடுக்கும். சேர்த்துங்க. இதில் நிறைய கிரேவிலாம் இருக்காதுங்க, சும்மா மசாலா அங்கங்கே பிடிச்ச மாதிரி இருக்கும். தோசைக்கு கறியாகவே எடுத்து சாப்பிட்லாம். தலைக்கறியில் எலும்பு தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் இருக்கிற சதைங்க நல்லா இருக்கும்ல. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு ஒரு ரகம், ஃப்ரை ஒரு ரகம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். மிளகாத்தூள் வாசம் போனோம்ல, அதனால் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த தலைக்கறி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். தலைக்கறியில் இருக்கிற தண்ணியை கூட நம்ம இதில் சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு மசாலா பிடிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுறோம். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற வாட்டர் சேர்த்துடலாம். அது சூப்பு மாதிரி, அதில் தான் சக்தியாக இருக்கிறது. சேர்த்துருங்க, நல்லா கிளறி விடுங்க. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துங்க. டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துங்க, ஏன்னா இது ட்ரை, நீங்கள் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுங்க. பார்த்து சுகராக சேர்த்துங்க. நல்லா ட்ரை பண்ணி விடுங்க. இப்போ லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துச்சு, பெப்பரை போட்டு இறக்குங்க. நம்ம வேலை அடுத்தது டேஸ்ட் பார்க்க வேண்டியது தான். கூட கொஞ்சம் கொத்தமல்லியே மேலே தூவிங்க. சும்மா கொத்தமல்லி இல்லாத ஒரு சமையலாம் போட்டுங்க. அவ்வளோதான், ஒரு கலக்கி எடுத்து இப்போ சாப்பிட வேண்டியது தான். நான் இப்போ வெயிட் பண்ணிங்கிறேன் தோசை எப்போ வரும்ன்ட்டுங்க. கடைசி வரைக்கும் தோசை வீடியோவில் வராதுங்க, ஏன்னா அதை நான் ஃபோட்டோ மட்டும்தான் பிடிச்சேன். கபான்னு சாப்பிட்டுட்டேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.